அண்மை செய்தி. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி பள்ளத்தில் சிக்கியுள்ளது. பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை சரிவர மூடாததால் அந்த பள்ளத்தில் லாரி ஒன்று தற்போது சிக்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், தற்போது லாரியை மீட்கும் பணி நடைபெறுகிறதா? இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா? விவரம் என்ன? பாலா, சென்னை பல்லாவரம் அடுத்திருக்கக்கூடிய இந்த பம்மல் பிரதான சாலை, பம்மல் பிரதான சாலை முதல் அனகாபுத்தூர் வரை பாதாள சாக்கடை பணிகளை அமைப்பதற்காக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பணிகள் துவங்கப்பட்டது. குறிப்பாக இந்த பகுதியில் பம்மல் பிரதான சாலை பகுதியில் கடந்த 4 மாதத்திற்கு முன்பாக இந்த சாலையின் நடுவே பள்ளம் தோண்டப்பட்டு இந்த பாதாள சாக்கடை பணிக்கான பணிகள் துவங்கி நடந்து பணிகள் நிறைவு பெற்ற பிறகு இந்த சாலையின் நடுவே இருக்கக்கூடிய பள்ளத்தை மணல் கொட்டியும் ஜல்லிக்கற்கள் கொட்டியும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மூடி வந்தது. இருப்பினும் இந்த மழை பெய்யும் பொழுதும் பல்வேறு கனரக வாகனங்கள் வரும்போதும் அந்த பள்ளத்தில் சிக்கிய நிலையில் இருந்தது. குறிப்பாக கடந்த மாதம் லாரி, ஆட்டோ இது போன்ற பல வாகனங்கள் சிக்கிய நிலையில் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக மாதவரத்திலிருந்து சிலிண்டர் ஏற்றிக்கொண்டு அனகாபுத்தூரில் இறக்குமதி செய்வதற்காக வந்த சிலிண்டர் லாரி சிக்கி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த லாரி பள்ளத்தில் சிக்கி சாய்ந்தவாறு நின்று கொண்டிருக்கிறது. இதனால் அனகாபுத்தூரிலிருந்து பல்லாவரம் வரக்கூடிய மக்களும் பல்லாவரத்தில் அனகாபுத்தூர் செல்லக்கூடிய மக்களும் இந்த கூட்ட நெரிசல், அதாவது வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சிலிண்டர் ஏற்றி கொண்டு வந்த வாகனம் என்பதால் ஆபத்தும் இருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் அதே போல தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். வாகனத்தை மீட்கக்கூடிய பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. பாலா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாந்தகுமார்.